ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப பழுத்து போயிடுச்சு. நான் வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறந்தே போயிட்டேங்க. இத யூஸ் பண்ணலாமா? வேண்டாமா? இது தூர போடலாமா? அப்படின்னு நெனச்சப்போ, நம்ம வந்து இத சிம்பிளா ஏதாவது ஒரு ரெசிபி பண்ணி பார்க்கலாம். நல்லா இருந்ததுன்னா, அத வந்து போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இத நான் ட்ரை பண்ணேன். ஆனா நம்பவே முடியலங்க. அவ்வளோ சூப்பரா டேஸ்ட்டா இருந்தது. நான் தூக்கி போட்டிருந்தேன்னா, கண்டிப்பா இந்த ரெசிபி எனக்கு கண்டே பிடிச்சிருக்க முடியாதுங்க. இது எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கட்டும்னு சொல்லி தான் இந்த வீடியோ நான் ரெடி பண்ணியிருக்கேன். நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. டீட்டெயில் வீடியோ பார்த்துடலாம். ஆக்சுவலாக நான் பஜ்ஜி மிளகா வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு சுத்தமாக மறந்து போயிட்டேங்க. ஒரு நாள் பார்க்கும்போது உள்ளே வந்து மிளகா நல்லா பழுத்து போயிருந்தது. இது வேஸ்ட் பண்ண வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், இந்த மாதிரி பழுத்துருச்சு. வேஸ்ட் பண்ண வேணாமேன்ட்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மிளகா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க. இந்த ரெசிபிக்கு தூக்கி போட்டிருந்தா கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி வருத்தப்பட்டிருப்பேன். இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருந்ததுங்கிறத நீங்களே ரியலைஸ் பண்ணுவீங்க. இந்த மிளகாயை பழுத்து போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிட்டேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து அதையும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டேன். பேனை சூடு பண்ணிவிட்டு 2-3 டீஸ்பூன் அளவுக்கும் தேங்காய் எண்ணெய், உங்களுக்கு நிறையா வேணும்னா நிறையா கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் நல்லா சூடாகி வரும்போது நெய் கூட சேர்த்துக்கலாம். கடுகு, உளுந்தம்பருப்பு, பெருங்காயம் இதெல்லாம் தாளிச்சிட்டு அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அந்த வெங்காயம் கட் பண்ணோம் இல்லையா, அதையும் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிட்டேன். ஓரளவு நிறம் மாறி வரும்போது நம்ம கட் பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த மிளகாயும் சேர்த்துட்டேன். நம்ம முதல்லையே மிளகாய் போட்டோன்னா காரம் அடிக்குமோ என்னமோன்னு சொல்லிட்டு தான் வெங்காயத்தை வதக்கிட்டு இந்த மிளகாய் போட்டேன். அப்படி ஒன்றும் காரம் இல்லைங்க. பழுத்ததுனால அதனுடைய சுவை வந்து ரொம்பவே வித்தியாசமாக இருந்தது. இந்த வெங்காயத்தோடு சேர்ந்து இந்த மிளகாயும் நல்லா வதக்கிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. இது நல்லா பிளெண்ட் ஆகும்போது அந்த தேங்காய் எண்ணெயில் வதங்கும்போது சுவை வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. இது நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து லைட்டாக நம்ம இதில் கொஞ்சம் காரம் இருக்க தான் செய்யும். அதனால் நான் காரத்துக்கு எதுவும் நிறையா போடலை. உப்பு மட்டும் போட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா இந்தளவு வதங்கி வரும்போது வேணால் லைட்டாக தண்ணி தொளித்து மூடி வச்சிட்டிங்கன்னா நல்லா சூப்பராக குக்காகி வந்துடும். உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி சேர்த்துட்டேன். ஏன்னா சாதத்தில் போட்டு சாப்பிட்டாலும் நல்லா நிறமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக உப்பும் மஞ்சள் பொடியும் சேர்த்து லைட்டாக தண்ணி தொளிச்சிட்டு மூடி போட்டு வேக விட்டுட்டேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நல்லா சாஃப்டாக குக் ஆகிடும். சூப்பரான அந்த அரோமா வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ பாருங்கள், நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் எடுத்து அதில் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் வந்து சுவை இன்னும் அதிகமாக கூட்டி கொடுக்கும். காரமும் உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். நம்ம அந்த பஜ்ஜி மிளகா சிலரெல்லாம் காரமாக இருக்கும்னு நினைப்பீங்க. அதனால் அந்த காரத்தையும் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த நெய், வெங்காயம், தேங்காய் எல்லாம் சேர்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது. இது சைட் டிஷ்ஷாகவும் பரிமாறலாம். நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இதை வந்து சூடான சாதத்தில் இதை அப்படியே எடுத்து போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டேங்க. ரொம்ப அட்டகாசமாக இருந்தது. காரமே தெரியல. பேலன்ஸ்டு டேஸ்ட்டில் கிடச்சிது. செஞ்சு பாருங்கள். இனிமேல் பஜ்ஜி மிளகாய் பழுத்துருச்சுனாவோ வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. நார்மல் மிளகாயை இந்த மாதிரி செய்யும்போது 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. தேங்காயும் அதுவும் சேர்ந்து உங்களுக்கு சூப்பர் டேஸ்ட்டாக கிடைக்கும். செஞ்சு பார்த்துட்டு சாதத்தில் போட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. சுவையை ரசிக்கலாம் வாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.